விஷமம் அப்படின்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம ஃபன்னுக்காக செய்கிற சில சேட்டைகள். இது செய்கிற நேரம் ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ஆனால் இதோட விளைவு ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஆனால் இந்த ஒரு சேட்டை உங்கள் முழு வாழ்க்கையையும் அப்படியே மாற்றி போட்டுடலாம். இந்த குட்டி ஸ்டோரியை கொஞ்சம் கேட்டு பாருங்கள். கண்ணாடியில் சில நேரங்களில் உங்களை பார்க்குற மாதிரியே இருக்கலாம். ஒரு சாதாரணமான நாள், ரொம்ப நார்மலான ஒரு டே. அன்னைக்கு ஒரு தச்சன் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த மரத்தை அவர் என்ன செய்கிறாரு, பாதியாக பிளக்கிறாரு. ஸோ கொஞ்சம் தூரம் பிளக்கிற நேரம் அது இன்னும் பிளக்கணும், இல்லாட்டி இன்னும் அந்த வேலையை ஈஸியாக்குறதுக்காக அவங்க என்ன செய்வாங்க, ஒரு சின்ன தக்க ஒன்று இடையில வைப்பாங்க. அதுக்கு நம்ம சக்கன்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் வுட் வெஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸ், ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இப்படியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க நேரம் கொஞ்சம் டைம் ஆகிருச்சு. தச்சனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, அந்த தக்கையை இன்னும் கொஞ்சம் உள்ளுக்கு தள்ளிட்டு இன்னும் பிளவை பெருசாக்கிட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓரமாக ஒதுங்குறாரு. இப்படி தக்கையை இடையில சொருகிட்டு போனால் எந்த பிரச்சனையும் ஆகாது, வந்து ஈஸியாக அந்த வேலையை பார்த்துக்கலாம். இதுதான் பொதுவாக எல்லாரும் செய்கிற விஷயம். ஸோ அவர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரம் மரத்துக்கு மேலே இருந்து ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் நபர் கிடையாது, ஒரு குரங்கு ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கு. குரங்குக்கு சேட்டை செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ அந்த குரங்கு மெல்லமாக கீழே இறங்கி வருது. நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சொல்லி அந்த குரங்குக்கு எப்பயுமே தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சும்மாவே இருக்காது அதில். அப்போ அது பல்லில் இருந்து ஈன்னு சிரிக்கும், உங்களுக்கு தெரியும்ல. அப்படி சிரிச்சுக்கிட்டு அந்த குரங்கு போயிட்டு அந்த தக்கையை அப்படியே தட்டி வெளியே தள்ளுது. ரொம்ப வேகமாக அது ட்ரை பண்ணுது, ஆனால் அதால் முடியலை. அதுக்கு பிறகு அந்த கட்டையை அப்படியே ஆட்டி ஆட்டி கொஞ்சம் லூஸ் பண்ணுது. ஸோ இப்படி ஆடுற நேரம் அது ரொம்ப ஃபன், ரொம்ப சேட்டை, ரொம்ப சிரிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த தச்சனும் தூர இருந்து சாப்பிட்டுக்கிட்டே இந்த சேட்டையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த சக்கை வெளியில் வந்துருச்சுங்க. கட்டை பூட்டிக்கிச்சு. சேட்டை பண்ண குரங்கு வலி தாங்க முடியாமல் கத்துது. ஏன்னா குரங்குனுடைய ஒரு வாலும் ஒரு காலும் அந்த கட்டைக்குள்ளே மாட்டிக்கிச்சு. ஒரு சின்ன சேட்டை, ஒரு சின்ன விஷமம், ஒரு சின்ன விளையாட்டு. ஆனால் ரிசல்ட்ஸ் என்ன? அன்பேரபிள் பெயின். மாட்டியாச்சு, வெளியில் வர முடியலை, ரிக்ரெட் மட்டும்தான் மிச்சம். ஸோ ரொம்ப வேதனை, வலி, கத்த மட்டும்தான் முடியுது. செஞ்சது ஒரு சின்ன விஷமம் தான். நாம் செய்கிற சில சின்ன விஷமங்கள், சேட்டைகள் லைஃப்பில் ஒரு பெரிய பெயினாக மாறலாம். சந்தர்ப்பங்கள், கான்சிக்வன்சஸ், சூழ்நிலைகள் நமக்கு அது ஒரு பெரிய பெயினாக மாற்றி கொடுத்துடலாம். அதுக்கு பிறகு நம்ம ஒரு பெரிய விஷயத்தை, இல்லாட்டி நம்மளுடைய முக்கியமான பல விஷயங்களை அந்த ஒரு சின்ன விஷயத்தினால இழக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருந்திருக்கலாம். சேட்டை செய்கிறது ஈஸி, ஆனால் அதனால வர பெயின் ரொம்ப கஷ்டம். இப்போ சொல்லுங்க பார்ப்போம், நீங்கள் என்னைக்காவது ஜஸ்ட் ஃபன் அப்படின்னு சொல்லி செஞ்ச ஒரு விஷயம் இந்த மாதிரி பெரிய விபரீதமாக மாறி இருக்கா? கொஞ்சம் ஷேர் பண்ணலாமே.